ஆக்சுவலா தாவேகா தலைவரும் நம்ம நடிகர் விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா அவரோட குடும்ப பிரச்சனைகளை பத்தி சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் வந்து தப்பா வந்து தகவல்களை பரப்பிக்கிட்டு வர்றாங்க. அதாவது புருஷ பொண்டாட்டி சண்டை, அவங்க இன்னைக்கு அடிச்சுக்கிடுவாங்க, நாளைக்கு கூடிக்கிடுவாங்க. ஸோ அந்த கப்பிள்ஸை பத்தி விமர்சிக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அவர் விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மனிதர். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு வாழ்க்கையில முன்னேறுங்க அப்படின்னு அறிவுரை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவர் நல்ல அறிவுரை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து அவருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி நிறைய பேரும், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைல்வான் ரங்கநாதன் சாரு, அவரோட பேச்செல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. பைல்வான் ரங்கநாதன் சார் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாரை பத்தியும் அவங்களோட இன்னைக்கு அடிச்சுக்கிடுவாங்க, நாளைக்கு கணவன் மனைவி ஒண்ணு சேர்த்துக்குவாங்க, இது ஃபேமிலி பிரச்சனை. ஏதாவது ஒரு வதந்தி வந்துச்சுன்னா அதை எல்லார் குடும்பத்தையும் ஏன் கெடுக்கணும்? யார் குடும்பத்தையும் கெடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. யாரோட சொந்த வாழ்க்கையும் ஆக்சுவலா அந்த சிங்கர் பாடகி சுஜித்ரா மேடம் பேச்சை கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சுஜித்ரா மேடம் ஃபேமஸ் ஆகிறதுக்கு 1000 வழிகள் இருக்கு. அவங்களுக்கு நல்ல குரல் வளத்தை வந்து கடவுள் கொடுத்திருக்காரு. சுஜித்ரா மேடம் நல்ல குரல் வளத்தை கொடுத்திருக்காங்க. அவங்க நல்ல எஜுகேட்டட் ஒரு பர்சன். அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க எல்லாரும் விஜய் சார் வீட்டு மேல மாடியில ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல குடியிருந்தாங்களா என்னன்னு தெரியல. இவங்களுக்கு எப்படி இந்த விஷயங்கள்லாம் தெரியும்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அறகுறையா ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு அதுக்கு கண்ணுக்காக்க முது வச்சு எழுதி தப்பு தப்பா விஜய் சாரோட சொந்த விஷயத்தை பத்தி பேசுறாங்க. யாருக்குமே உண்மை தெரியாது, இன்க்ளூடிங் மீடியாவுக்கு முதல் கொண்டு எந்த பத்திரிகை. அவங்களுக்குள்ள என்ன நினைச்சு நம்மளுக்கு எப்படி தெரியும்? அவங்க சொந்த பிரச்சனை. இன்னைக்கு அடிச்சுக்கிடுவாங்க, நாளைக்கு கூடிக்கிடுவாங்க. பைல்வான் ரங்கநாதன் சார் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே எந்த விஷயத்தையுமே வந்து அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு பொதுமக்கள் கிட்ட யூடியூப் சேனல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தவறுதலா வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லைங்க. என்னவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிசியோதெரபி திவாகர் வந்து டாக்டர் கிடையாது, பிசியோதெரபின்றது பாலிடெக்னிக்ல கூட போய் படிக்கணும். ஏங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பிசியோதெரபி நீட் எக்ஸாம் 5 வருஷ படிப்பு, இது ஒரு டிப்ளமோ படிப்புனாரு. அவரோட அறிவு கூர்மை எந்த லெவல்ல இருக்குன்னு பாருங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வர்த்தக நோக்கத்துல, கமர்ஷியல் நோக்கத்துல நிறைய வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் மாதிரி நடிகர்களை வந்து தவறுதலா பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சுஜித்ரா மேடம் பேசுறது ரொம்ப, அவங்க வந்து என்னன்னா, சுஜித்ரா மேடம் லேட்டஸ்டா ஜூலி கூட பாட்டுருந்தேன். ஜூலி வந்து சொல்லியிருந்தாங்க, விஜய் அண்ணா அவங்க ரசிகர்களே என்னை மிரட்டுறாங்க. விஜய் சார் அவங்க ரசிகர்களுக்கு நல்லது தான் சொல்லி கொடுத்துருக்காரு. மேடையில ஏறி வருவதோ குதிக்கிறதோ வன்முறையில ஈடுபடுறத விஜய் சார் எவ்வளவோ மேடங்கள்ல அதை கண்டிச்சுக்கிட்டு இருக்காரு, அதை தடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட விஜய் சாரை வந்து பாத்தீங்கன்னா எங்க சோசியல் மீடியால 1000 பேர் எனக்கு தாங்க 1000 பேட் கமெண்ட் வருது. இதுக்காக நான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். இதுக்கு விஜய் சார் தான் காரணம் நான் சொல்றது என்ன கொடுமையா இருக்கு.